பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் சுகமாக இருப்பீங்க, நீங்கள் குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக. ஆண்டவரும் அருமை போதக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, தொடர்ந்து நாம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் யார் என்று பார்த்தோம் அல்லவா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கிறோம். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ ஆவியானவருக்கு ரூபம் கிடையாது. யோவான் 4:24 நம்ம வாசிக்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அந்த ஆவியாய் இருக்கிறவர் பிதாவாக தேவனுக்குள்ளாக பிரவேசிக்கிறார். அந்த ஆவியாய் இருக்கிறவர் கர்த்தருக்குள் இயேசு கிறிஸ்துக்குள் குமாரனுக்குள் பிரவேசிக்கிறார். அதுக்கடுத்தது பூலோகத்தில் பரிசுத்த ஆவியாக வருகிறார். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவராக இன்று நம்மளை புதிய ஏற்பாட்டை கிருபையின் காலத்திலே நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். ஆக தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை, இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து திரித்துவத்திலே 3ஆம் ஆள் தத்துவமாகியானவர். அவர் பழைய ஏற்பாட்டில் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அல்லது தம்முடைய இஸ்ராயல் மக்களை வழிநடத்துவதற்காக தன்னுடைய காரியத்தை பூலோகத்தில் செய்து முடிப்பதற்காக ஆட்களை தெரிவு செய்தார், தேர்ந்தெடுத்தார். எப்படின்னா அபிஷேகத்தினால. அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறவர் திரித்துவத்திலே 3ஆம் திரித்தத்துவமாக ஆள் தத்துவமாக பரிசுத்த ஆவியானவர். பழைய ஏற்பாட்டில் தைலத்தினால அபிஷேகம் கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் நமக்கு 2 கொரிந்தியர் 1:21 படியாகவும் அப்போஸ்தலர் 2 படியாகவும் சம்பூர்ணமாக நம்மேல் பொழிந்தறினார், இறங்கினார் சொல்லப்பட்டிருக்கு. தீத்து 2:5 வாசிக்கிறோம். அந்த பரிசுத்தாவின் நம்ம மேல சம்பூர்ணமாய் நேரடாக இறங்கினார். உருவம் கிடையாது, அபிஷேகம். ஆனால் அவரை உணர்ந்து கொள்ள முடியும், பார்க்க முடியாது. இப்படியாக நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்று யோசுவா குறித்து நம்ம தியானித்தோம். இன்று நியாயாதிபதிகளில் நியாயம் விசாரிக்கிற கிதியோனை குறித்து நாம் பார்க்கலாம். கிதியோன், இந்த கிதியோனுக்கு என்ன பேர் சொன்னால் எருபாஹேல், எருபா கால் அப்படி சொல்லப்பட்டிருக்கீங்க. அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? நான் வாசிக்கிறேன் பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே யோவாஸ் குமாரனாக எருபாகால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க அப்பா பேருனா யோவாஸ். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை, இவரை தேர்ந்தெடுத்து அபிஷேகம் பண்ணுகிறார். ஒரு மனிதனை கர்த்தர் தேர்ந்தெடுத்தனால அவர் அபிஷேகம் கொடுத்து விடுவார். தன்னுடைய வேலை முடிந்த பிறகு மாத்திரமல்ல, அவன் உத்தமனாக இருந்தால் அவனோடு கூட தங்கியிருப்பார். அவன் உத்தமத்தை விட்டு மீறுவானால், கர்த்தருக்கு விரோதம் பாவம் செய்வானால் அவரை விட்டு கடந்து போய்விடுவார் அந்த பரிசுத்த ஆவியானவர். இங்கே நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கிற காலத்தில் இந்த இஸ்ரவேல் மக்கள் அடிக்கடி தேவனை விட்டு விலகி போவாங்க. கர்த்தர் ஒப்பு கொடுத்து விடுவார் அந்நிய ஜாதியிடத்தில், அவர்களை கடினமாக நடத்துவார். அப்படி நடத்துகிற சூழ்நிலையில் தான் மீதியானியர்கள் சொன்னால், மீதியானிகள்னா அவங்க பேர் வெட்டுக்கிளிகள்னு அர்த்தம். திரளான கூட்டம் வந்து இஸ்ரவேல் மக்களை அடிக்கடி இருக்கிற வெள்ளாமையில் அழுத்திவிட்டு போயிடுமா. அதுக்கு பயந்துக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. அப்படி இருக்கிற அவர்களை காப்பாற்றுவர் ரட்சகர் வேண்டும் என்பதற்காக கிதியோனை ரட்சகனாக மாற்றுகிறார். அதாவது அபிஷேகம் பண்ணி ரட்சகனாக மாற்றுகிறார். நியாயாதிபதிகளில் 6ஆம் அதிகாரத்தில் 34 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். பார்த்தீங்களா? இறங்கினார் சொன்னால் அவரை அபிஷேகம் பண்ணார். உருவாக அபிஷேகம், இதுக்கு பெயர். உருவத்தை பார்க்க முடியாது, ஆனால் கிதியோனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அதே போல் நமக்கு ஒவ்வொருக்கும் பரிசுத்த ஆவியை பார்க்க முடியாது, ஆனால் நமக்குள்ளே இறங்கி ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவார். ஒரு மனுஷனுக்குள்ளே பரிசுத்த ஆவியை நிரம்பிட்டார்னா அவன் நடை உடை பாவனைகள், அவன் உத்தமான வாழ்க்கை வாழ்வான். இன்றைக்கி கிறிஸ்துவ மத்தியில் உத்தமன்ற பேருக்கு அர்த்தம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவங்களுக்கெல்லாம் பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியர்கள் இடம் கொடுங்க. விரோதமாக பேசிவிடாதீங்க. தூஷணமாக மற்றவருடைய தூஷணமாக எல்லாருமே பரிசுத்த ஆவி இருப்பார். யாரையும் குற்றமாக தூஷணமாக பேசிவிடாது. ஊழியமாக இருக்கட்டும், அது ஆஃபீஸாக இருக்கட்டும், குடும்ப காரியங்களாக இருக்கட்டும், எந்த காரியம் இருந்தாலும் யாரையும் மட்டுப்படுத்தி பேசிவிடார்கள். ஏன் ஒவ்வொருத்தர் மேலே பரிசுத்த ஆவியர் இறங்கியிருப்பார். சரி, போகட்டும். நீங்கள் இந்த கிதியோனை கர்த்தர் தேர்ந்தெடுத்து அவனுக்கு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார். அபிஷேகம் கொடுத்த உடனே அவன் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா?
இத்தனைக்கும் அவர் ஒரு பயந்த சோபத்தை உள்ளவர். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை பார்க்குறோம். 10-11 வாசிக்கிறேன். நான் உங்கள் தேவனாக கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்துள்ள எவருடைய தேவனுக்கு பயப்படாதீர்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாத போனீர்கள் என்றார் என்று சொன்னார். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசேரியானாகிய யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்க ஒரு கர்வாலி மரத்திற்கு உட்கார்ந்தார். அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானின் கைக்கு தப்புவதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். பயப்படுறான், பயந்து கோதுமை மடியில் அடிச்சுட்டு இருக்கான். அப்போ இயேசு வந்து அவனை சந்திக்கிறார். இயேசு சொல்ல கர்த்தருடைய ஆவியானவர், தூதனுக்கு அவன் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆவியானவர் என்று எங்கெல்லாம் சொல்கிறாங்கல்லாம் இயேசு சொல்லப்பட்டிருக்கார். தூதனானவர் அவரை சந்திக்கிறான். பயப்படாத. அவன் எப்படி பயப்படாத இருக்க முடியும் சொன்னா, நான் எப்படி பயப்படாத இருக்க முடியும்? எங்கள் பக்கத்தில் மீதியாளர்கள் வந்து எங்களை உண்டு இல்லைன்னு பண்ணுறாங்க, எங்களை அழிக்க நினைக்கிறாங்க, எங்களை எல்லாமே ஆடு மாடுகள் எல்லாம் விட்டு சேதப்படுத்திட்டு போயிடுறாங்க, பயப்படாத எப்படி இருக்க முடியும்னு கேட்குறேன். அப்போ சொல்கிற கர்த்தரோட பார்த்து சொல்கிறாரு, உன்னை வைத்து தான் நான் ரட்சகனாக ஏற்படுத்தப்படுறேன். அவன் சொல்கிறான் கிதியோன், இல்லை நான் சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன். அவனோட குடும்பத்து பேர் பாருங்களேன். நியாயாதிபதி 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை இதனாலே ரட்சிப்பேன். இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளிது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரும் சிறியவன். நான் எல்லாரும் சிறியவன். நான் எப்படி இந்த மக்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு கர்த்தர் கேள்வி கேட்குறான். அவனுக்குள்ளாக இருக்கிற அபிஷேகம் பாருங்க என்ன செய்து, முதல்ல கர்த்தர் பேசும்பொழுது அவன் ஒப்பு கொடுக்கிறான். தன்னை யார் என்று சொல்லும்போது ஒப்பு கொடுக்குறான். அவனை பார்த்து சொல்கிறாரு, கர்த்தருடைய தூதனானவர் அவரை பார்த்து சொல்கிறார், பராக்கிரமசாலி என்று சொல்லி 12ஆம் வசனத்தில் சொல்கிறார். ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மற்றவனை முறியடிப்பாய், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் போய் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஏன் கீழ்ப்படிச்சான்? அந்த அபிஷேகம், பாவியான ஒரு அபிஷேகம் அவனுக்குள்ள இருக்கிறதால அவன் கர்த்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படிச்சான். பாருங்க, 3 வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டு வரான். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். 12ஆம் வசனத்தில் ஒரு வாக்குத்தத்தம் வர, நீ பராக்கிரமசாலின்னு சொல்கிறான். சாதாரண குடும்பத்தில் பிறந்த கிதியோனை பராக்கிரமசாலின்னு வாக்குத்தத்தம் வாங்குறான். கர்த்தருடைய வாயிலிருந்து வருது, எவ்வளோ பெரிய விஷயம். 2வது, நீ தான் அவனை ரட்சிக்க போகிறான். 3வது, நான் உன்னோட கூட இருப்பேன். இந்த 3 வாக்குத்தத்தத்தை வாங்கின பிறகுதான் அந்த அபிஷேகனோட ஆப்ரேட் ஆகும். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படித்தான். கர்த்தருக்கு உள்ள நம்ம பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் நம்ம எதையுமே செய்கிறது. ஆனால் கிதியோன் அப்படி இல்லை, செஞ்சா பாருங்க. அவன் செஞ்ச முதல் வேலை என்ன செஞ்சான்? தேவனுக்கு பலி செலுத்தினான். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் 20லிருந்து 24 வரை பார்த்தீங்கன்னா பலி செலுத்துறான். காளைகளை கொண்டு வந்து பலி செலுத்தி கர்த்தருக்கு பெயர் வைக்கிறான். நியாயாதிபதிகள் 6:24 அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேசருடைய ஓப்ராவில் இருக்குது. ஷாலோம், யெகோவா என்ற எல்லுக்கு தேவன், ஷாலோம் என்ற எபிரேய பற்ற சமாதானம் என்ற அர்த்தம். தேவ பிள்ளைகளை கவனிக்க, அங்கே பலிபீடத்தை கட்டி அங்கே பேர் வைக்கிறான் யெகோவா ஷாலோம். யெகோவான எல்லுக்கு தேவன், ஷாலோம் என்றால் சமாதானம். யெகோவா ஷாலோம் என்றது எபிரேய பேர், சமாதானம். தேவ பிள்ளைகளே, அவன் ஏதோ ஒரு மூலையில் இருந்த ஒரு பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவன், மனுஷங்க மனாசே கோத்திரத்தை சேர்ந்தவன். அவன் பராக்கிரமசாலி கிடையாது. அவனை கூப்பிட்டு, நீ தான் பராக்கிரமசாலி, நீ தான் மீதியான ரட்சிக்க போகிறேன். ஒரு வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருந்தது, சமாதானத்தை பெற்றுக்கொண்டான். இஸ்ரவேலுக்கு அனைத்துக்கும் சமாதானத்தை கொடுக்க போகிறான் எருபாகல் கிதியோன். நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்கள் ஆகும். எத்தனை குடும்பத்தை சமாதானம் பண்ணிடும். முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்கா? நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு சமாதானம் குறைவு, ரொம்ப கஷ்டம். இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, வேலையில் சமாதானம் இல்லை, பயணத்திலே சமாதானம் இல்லை, ஊழியத்திலே சமாதானம் இல்லை இருக்கிறோம். வாழ்க்கையே வீணாய் போய் கிடந்துருக்கு. காலை தொடங்கி மதியம் வரைக்கும் பிரச்சனை 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 பிரச்சனை. ஏன்னா உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால தான் நமக்கு பிரச்சனை. நமக்குன்னு ஒரு 3ஆம் உலகம் இருக்குது, விசுவாசித்தா இந்த பிரச்சனை வராது. அல்லேலூயா. உடைய வாழ்க்கையில் யெகோவா ஷாலோம் வரணுமா, சமாதானம் வரணுமா? கர்த்தரை விசுவாசி, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கற்றுக்கோ, கர்த்தருக்கு பிரியமாக எடுக்க கற்றுக்கோ. ஏன்னா உண்மையில் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் இறங்கியிருக்கிறது என்பதை மறந்து போய்விடாது. அல்லேலூயா. பாருங்க, அவன் ஆண்டவருக்கு பேருக்கு தான் பலி செலுத்தினான். 2வது, தன் தகப்பனாகிய பாகால், தன் தகப்பன் யோவாஸ் பாகாலுடைய
மடிப்பில்களை வழி கொடுத்தான். அதை உடச்சி போட்டான், தோப்புகளை உடச்சி போட்டான். அந்த இடத்துல உடச்சி போட்டு கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினான், பலிபீடத்தை கட்டணும். ஏன்னா அந்த அபிஷேகம் அப்படிப்பட்ட அபிஷேகம். அது மாத்திரமல்ல, கர்த்தரை நீ புறப்பட்டு போன்னு சொல்லும்போது ஒரு தடவை 2 தடவை கர்த்தரையே கேள்வி கேட்டு போடுங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் 37 வாசிக்கிற பாருங்களேன். இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்தில் போடுகிறேன், படி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையில் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன். அப்படியே ஆயிற்று. அவன் மறுநாள் காலம் எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்து பனி நீரை ஒரு கிண்ணத்தில் நிறைய பிரித்தான். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன், ஒரு கோபம் என்பேன் மூலாது இருப்பதாக. தோலினாலே நான் இன்னும் ஒரு விஷயம் சோதனை பண்ணிட்டோம், தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கு பனி பெய்திருக்கும் கட்டண்டு என்றான். அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார். தோல் மாத்திரம் காய்ந்திருந்தது, பூமி எங்கு பனி பெய்திருந்தது. பார்த்தீங்களா? 2 தடவை கர்த்தரை சோதித்து பார்த்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. தேவனை சோதிக்கலாமா? சோதிக்கக்கூடாது தான். ஆனால் இங்கே சோதனை, அவனுடைய நிலம் அப்படி. கிண்ணம்னு சொல்லப்படுறது பாத்திரம். அபிஷேகம் பெற்றவன் வெற்றி பெறணும், அவன் பாத்திரம் நிரம்பியிருக்கணும். பரிசுத்த ஆவிக்கல, பரிசுத்த ஆவிக்கல நிரம்பி இருந்தால் அவன் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும். தன்னை முழுவதுமாக சோதித்து பார்த்துக்குவான். தன்னை முதல்ல சோதிக்கிறான், நான் தகுதியாட்டு, நான் தேவனையே ஆண்டவரே இது கரெக்டு தானா சரிதானான்னு கேட்குறான். சொன்னது போலவே தேவ பிள்ளைகளை 36,000 பேரை கூட்டிக் கொண்டு படைக்கு போகிறான். 36,000 பேர் கூட்டிக் கொண்டு படைக்கு போகிறான், சண்டைக்கு போகிறான். மீதியான இடத்துல வெட்டுக்கிளிகளை உங்கள் பேர். அதில் 20,000 பேர் பயந்து ஓடி விடுறான். மீதி 16,000 பேர் இருக்கான். 16,000 பேர்லேயும் பயந்து ஓட்டி 300 பேர் மாதிரி நிற்கிறான். கர்த்தர் கொஞ்சம் பேர்களை கொண்டு அநேக பேர்களை கொண்டு ரட்சிக்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இங்கே நிரூபித்து காட்டுகிறார். கர்த்தர் சொல்கிறாரு, நியாயாதிபதி 7ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் அவனுக்கு ஆலோசனை கொடுக்குறார். ஆலோசனை கேட்குற அளவுக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அந்த அபிஷேகம் அப்படி செய்தது. அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அன்னைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினால் நக்கிறவன் எவனோ அவனை தனியையும், குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குடிக்கிற எவனோ அவனை தனியையும் நிறுத்து. அப்போது அந்த நாய் போல தண்ணியை நக்கி குடிச்சிடும் 300 பேரை கொண்டு. அந்த பாருங்க தேவ பிள்ளைகளை 7ஆம் வசனத்தில் நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியான அந்த தண்ணீரை ஆற்றுல தண்ணீர் நக்கி குடிச்சோம். அந்த 300 பேர் வச்சு கிதியோட அத்தனை பேரும் வெற்றி வீழ்ச்சி செய்யப்பட்டார். கர்த்தர் அதுக்கு உறுதுணையாக இருந்தவன், அதுக்கு கீழ்ப்படிந்தவன், பராக்கிரமசாலியாக எருபாலாக கிதியோன். பாருங்க, அந்த தேவ பிள்ளைகளே கர்த்தர் ஒரு அருமையான ஒரு காரியத்தை வைக்கிறார். 3 காரியத்தை சொல்லி கொடுக்குறார். கிதியோனுக்கு ஆலோசனை கொடுக்குறார். உன் கையில் ஒரு எக்காலை வைத்துக்கொள். உன்னுடைய 300 பேருக்கு கையில் எக்காலை கொடுக்க சொல்கிறார். கையில் ஒரு பானை கொடுக்க சொல்கிறார். அந்த பானைக்குள்ளே தீ வெட்டி வைத்து கொடுக்குறார். நேரம் வந்தது, எக்காலத்தை ஊதினாங்க, பானையை உடைத்தாங்க, தீவெட்டி கொளுத்துனாங்க. கிதியோட ஒரு மீதியான அத்தனை பேரும் சிதறி ஓடி போட்டாங்க. அப்போ சொன்னாங்க, கிதியோன் கர்த்தருடைய பட்டயம் கிதியோடைய பட்டயம் அல்லேலூயா சொல்லி வெற்றி பெற்றார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டார். அங்கே எக்காலம் என்று சொல்லப்பட்டிருக்கு, பானை என்று சொல்லப்பட்டிருக்கு, தீவெட்டி என்று சொல்லப்பட்டிருக்கு. எக்காலனா என்ன தெரியுமா? சுவிசேஷன் மறந்து ஓசி 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் உன் வாயில எக்காலவை, சாத்தான் பறந்து கழுக போல பறந்து வருகிறான். சுவிசேஷத்தை அறிவித்து மக்களை காப்பாற்று. யாருக்கு? பானை என்று சொல்லப்பட்ட மக்களுக்கு. சங்கீதம் 104ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் மண் என்று நினைவு கூறுகிறேன். அப்போ பானைன்னா மண்ணுல மனிதன். இந்த மனிதனுக்கு எக்காலம் ஊது, சுவிசேஷம் எக்காலம் ஊது, வருகை வரப்போகுது, சீக்கிரம் ரட்சிக்கப்படுகிறது சொல்லு. தீவெட்டின்னு சொன்னால் ஏசை 62 படியாக ரட்சிப்பு. நீ கொடுக்கிற அந்த ரட்சிப்பு, நீ முதல்ல நீ ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு ரட்சிப்பு தீவெட்டியை எரிய செய். இதுதான் எருபகல் கிதியோன் அக்காலத்திலே நிழலாட்டமாக அறிவித்திருக்கிறார். என் பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை செஞ்சுட்டு கொடுக்கும்? கிதியோடு போகிற ஓரம் கட்டப்பட்டிருக்கிறோமா? மதிக்காமல் இருக்கிறாங்க நம்மளை. ஓரம் கட்ட என்னால் முடியலன்னு சொல்கிறீங்களா? முடியும்னு சொல்லாங்க. வேதம் சொல்லுகிற யோவேல் புத்தகத்தில் பலவீனனும் தன்னை பலவான் என்று எண்ணுவானாக. நம்ம பலவீனம் கிடையாது, பலவான். ஏன்னா பலமான ஆவியான தேவனுடைய ஒரே ஆவியான பரிசுத்தாவை நம்மள இறங்கியிருக்கிறார். எந்த காரியத்தில் நம்ம சோடை போய்விடக்கூடாது, எந்த காரியத்தில் நம்ம தோற்று போய்விடக்கூடாது. ஜெயமே ஜெயமே. ஏனென்றால் ஆவியான நம்மோடு கொடுப்பார், இயேசு கிறிஸ்து நம்மோடு இருப்பார், பிதா நம்மோடு இருப்பார். ஆக தேவ பிள்ளைகள் நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனை சிக்கி தவிர்க்கணும், தைரியமாக பரிசுத்த ஆவியை கொடுத்து அபிஷேகத்தை யூஸ் பண்ணுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். குடும்பங்கள், பிள்ளைகள், வேலை ஸ்தலங்கள், உங்களுடைய
வருமானங்கள், ஊழியங்கள், வாலிப பெண் பிள்ளை, ஆண் பிள்ளைகள், வயதான தாய் தம் சிறு பிள்ளை கர்த்தர் ஆசீர்வதித்து காக்க கடவராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.